உங்களுக்கு தெரியுமா, உலகத்துல எந்த இனத்திலேயும் நாட்டை ஆண்டவன் வள்ளலா இருந்ததில்லை, மன்னன் கொடையாளனா இருந்ததில்லை. உன் இனத்துல 7 பேர் இருந்திருக்கான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான என்று 7 வள்ளல்கள் நாட்டை ஆண்டவனே வள்ளலா இருந்திருக்கான். அந்த வள்ளல் பரம்பரையில் வந்தவன் நீ, வாரி வாரி கொடுத்த பரம்பரையில் வந்தவன் நீ. இன்னைக்கு என்ன கிடைக்கும்? வேட்டி கிடைக்குமா, சேலை கிடைக்குமா, அரிசி கிடைக்குமா, ஓட்டுக்கு 5000 கொடுப்பானா? எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி மதிப்புமிக்க உரிமை வாக்குதான். வலிமை மிக்க ஆயுதம் அதுதான், வலிமையான கருவி அதுதான். அது ஒன்று வைத்துத்தான் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். அதை வைத்துத்தான் தங்களுக்கான அரசை அதிகாரத்தை அமைக்க முடியும். ஆனால் என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, உங்களிடத்தில் நான் உரிமையோடும் உறவோடும் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இந்த மதிப்புமிக்க உரிமையை வச்சு நீங்கள் சாதித்தது என்ன? படிக்க போகும்போது எங்களுக்கு நல்ல உடை வாங்கி தந்தீர்கள், மிதிவண்டி வாங்கி தந்தீர்கள், உணவு தந்தீர்கள், எல்லாம் தந்தீர்கள். ஆனால் எங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை, சரியான தலைவனை தேர்வு தந்தீர்களா, தேர்வு செய்து தந்தீர்களா? உங்களுக்கு இருந்த மதிப்புமிக்க வாக்குரிமை வைத்து இல்லை, இல்லை.